ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல சிம்பிளா ஒரு ஃபிளாட் ஸ்கெட்ச் அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி வரையலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிளாட் ஸ்கெட்ச்னா என்னன்னு பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டிஷர்ட் ஆர் ஏதோ ஒரு கார்மெண்ட் ஒரு டேபிள்லயோ ஃப்ளோர்லயோ லே பண்றீங்க. உங்களுக்கு ஒரு அவுட்லைன் தெரியும் இல்லையா, என்ன பாக்குறீங்க. ஸோ அதோட ஷிலோவேட்டா இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸா இருக்கும், நீங்க பார்த்து அதை டீடைலா வரைகிறது தான் ஃபிளாட் ஸ்கெட்ச்பாங்க. இட்ஸ் நத்திங் பட் அ டெக்னிக்கல் டிராயிங் ஆஃப் அ கார்மெண்ட். ஏன் ஃபிளாட் ஸ்கெட்ச் வரைகிறாங்கன்னா, இப்போ ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனர்ஸ் வந்து கார்மெண்ட் டிசைன் பண்ணுவாங்க. பட் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது எல்லாமே ப்ரொடக்ஷன் யூனிட் ஆர் அவுட் சோர்ஸ் யூனிட் யார்கிட்டயாவது கொடுப்பாங்க. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் வேணும் இல்லையா. ஃபேஷன் டிசைனர்ஸ் என்ன திங்க் பண்ணாங்க, அது என்ன கார்மெண்ட்டாக வரப்போகுதுங்கிறத ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷனுக்காக தான் இந்த ஃபிளாட் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறாங்க. இதுல வந்துட்டு அந்த கார்மெண்ட்ல இருக்க போற எல்லா ஸ்பெசிபிகேஷன்ஸுமே நம்ம கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுல ப்ளீட்ஸ் வைக்க போறோமா, ஃப்ரில்ஸ் வைக்க போறோமா, என்ன மாதிரி பட்டன்ஸ் யூஸ் பண்ண போறோம், சிப்பர்ஸ் யூஸ் பண்றோமா. ஸோ அந்த கார்மெண்டோட ஹோல் கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸுமே சொல்ல போறது இந்த ஃபிளாட் ஸ்கெட்ச் தான். ஸோ இப்போ ஃபிளாட் ஸ்கெட்ச்க்கும் இல்லஸ்ட்ரேஷனுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கார்மெண்ட் எல்லாமே ஒரு கிராக்கி மேல லே பண்ணி, அது ஃபேஷன் கிராக்கி 10 ஹெட் 9 ஹெட் இந்த மாதிரி ஒரு ஃபேஷன் கிராக்கி வரைஞ்சி அதுக்கு மேல இந்த கார்மெண்ட் நம்ம வரைகிறோம் இல்லையா. ஸோ இதுதான் இல்லஸ்ட்ரேஷன்பாங்க. இது எதுக்காகனா அந்த கார்மெண்டோட கலர் என்ன, ப்ரப்போர்ஷன் என்ன, அது என்ன மாதிரி ஒரு ஃப்ளோல வரப்போகுது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எண்ட் யூசருக்கு ஒரு வியூ கொடுக்கணும் இல்லையா. அதுக்காக தான் இல்லஸ்ட்ரேஷன் வரைகிறோம். இதே ஃபிளாட் ஸ்கெட்ச்னா அதே கார்மெண்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்செட் எடுத்துட்டீங்கன்னா நான் என்ன மாதிரி சீம் லைன்ஸ் எனக்கு எங்கெல்லாம் வரப்போகுது. இதே நீங்க பேக், இது வந்து அந்த கார்செட்டோட ஃப்ரண்ட் இமேஜ், இதை பார்த்தீங்கன்னா அதோட பேக் இமேஜ். இதை நீங்க பாருங்க. ஸோ நான் இதில் வந்து ஒரு ஜிப்பர் வச்சிருக்கேன், அதில் ஃபோட் இருக்கு. இன்னும் இதை நீங்கள் க்ளோசர் லுக்காக வேணும்னா நான் அதை ஜூம் இன் பண்ணி கூட நான் அதை காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா கார்மெண்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் நீங்கள் டீட்டெயிலாக வரைகிறதுக்கு பேர் தான் ஃபிளாட் ஸ்கெட்ச். ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இப்போ நீங்கள் ஃபேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், பிகினர்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேஷன் டிசைனிங் படித்து முடிச்சுட்டீங்க, போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் கண்டினியூஸாக இந்த சீரீஸில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஃபேஷன் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நான் இப்போ வந்து டிஷர்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டியூட்டோரியல் காமிச்சு தரேன். ஃபர்ஸ்ட் அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபைலில் போய் நியூ லேஅவுட் வந்து நான் A4 சைஸ் தான் எடுத்துக்கிறேன். டாக்குமெண்டோட டைட்டில் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதெல்லாம் அதோட வித் அண்ட் ஹைட். நான் இதுல எதுவும் சேஞ்ச் பண்ண போறதில்ல. இப்போ கலர் மோட் பார்த்துட்டீங்கன்னா CMYK RGBன்னு 2 கலர் மோட் இருக்கும். CMYK எதுக்குன்னா, இப்போ இந்த டாக்குமெண்ட்ல நீங்க ஏதோ ஒரு பிரிண்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் ஆர் ஒரு ஃபேப்ரிக்ல தான் நீங்க இதை பிரிண்ட் பண்ண போறீங்கன்னா அப்போ வந்து நீங்க CMYK கலர் மோட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதே உங்களுக்கு ஆன்லைன் வியூ தான், வெப் டாக்குமெண்டா தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா RGB கலர் மோட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எந்த செட்டிங்ஸுமே சேஞ்ச் பண்ண போறதில்ல, டிஃபால்ட்டாவே போயிட்டு கிரியேட் கொடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சென்டர்ல ஒரு ஒயிட் கலர் லேஅவுட் தெரியுது இல்லையா, இதுதான் ஆர்ட் போர்டு அப்படிம்பாங்க. இப்போ இவ்வளோ ஸ்பேஸ் இருந்தாலுமே இந்த ஆர்ட் போர்ட் சென்டருக்குள்ளடி நீங்க என்ன வரைகிறீங்களோ இது மட்டும்தான் உங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். மிச்சம்லாம் ஒர்க் ஏரியாவா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் பேசிக் தெரியும்னா நீங்க இந்த இன்ட்ரோடக்ஷன் ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டாவே டியூட்டோரியல்குள்ள போயிடலாம். அதை நான் மென்ஷன் பண்றேன் எந்த மினிட்னு. இல்லை நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓகே, இதுதான் ஆர்ட் போர்டு. இப்போ டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக கொஞ்சம் டூல்ஸ் வச்சே நம்மளால வரைஞ்சி முடிக்க முடியும். நார்மலாக ஒரு ஃப்ளாட் ஸ்கெட்ச்க்கு சொல்கிறேன், இல்லஸ்ட்ரேஷனுக்கெல்லாம் நீங்கள் அட்வான்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம்.
பட் நார்மலாக ஒரு ஃப்ளாட் ஸ்கெட்ச் வரையணும்னா நீங்கள் கம்மியான டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டூல் நேம் உங்களுக்கு தெரியலைன்னா கூட இந்த மவுஸ் வச்சு நீங்கள் அந்த டூல் மேலே ஹாவர் பண்ணிங்கன்னா அது என்ன நேம்ங்கிறத காமிச்சிடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் ஹாவர் பண்ணிக்கிறேன் செலெக்ஷன் டூல், அதோட ஷார்ட்கட் வந்து விங்கிறது எனக்கு காமிக்குது. இதே அதுக்கு அடுத்த டூல் நீங்கள் ஹாவர் பண்ணிங்கன்னா டைரக்ட் செலெக்ஷன் டூல் ஏ அப்படிங்கிற ஷார்ட்கட் காமிக்குது. அதோட பர்பஸ் கூட காமிக்குது, செலக்ட் அண்ட் அட்ஜஸ்ட் ஆங்கர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ ஆங்கர் பாயிண்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். நான் பென் டூல் சூஸ் பண்ணுறேன். பென் டூலோட ஷார்ட்கட் வந்து பி. பென் டூல் சூஸ் பண்ணி இப்போ ஒரு நான் டாட் வச்சேன் இல்லையா, இந்த டாட் தான் ஆங்கர் பாயிண்ட் அப்படிம்பாங்க. ஏதோ ஒரு நம்ம ஒரு பாயிண்ட்ல ஒரு டாட் வைக்கிறோம்னா அது ஆங்கர் பாயிண்ட். அதுல இருந்து மவுஸை மூவ் பண்ணும்போது ஒரு சின்ன ஹேண்டில் மாதிரி வருது இல்லையா, அதுதான் பாத். இப்போ சிம்பிளா நான் ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் இங்க கொண்டு வரும்போது ஒரு பிங்க் கலர் லைன் தெரிஞ்சதுல, இதுதான் கைட்லைன்ஸ்ம்பாங்க. சப்போஸ் அந்த லைன் உங்களுக்கு தெரியலன்னா வியூல போய் ஸ்மார்ட் கைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கைட்லைன்ஸ் தெரிஞ்சிடும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு வரையறதுக்கு. நான் இந்த ஷேப்பை ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்றேன். இப்போ நான் இந்த கர்சரை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ஆங்கர் பாயிண்ட் கிட்ட போகும்போது கர்சர் பக்கத்துல ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி காமிக்குது இல்லையா, விச் மீன்ஸ் இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். இது ஒரு க்ளோஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கறது அர்த்தம். அதை கிளிக் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை க்ளோஸ் பண்றேன். இதுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்றேன், ஒரு பிங்க் கலர் வச்சுக்கலாம். ஸோ இந்த கலர் இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கலர் ஸ்ட்ரோக் கலர்மாங்க, மேலே இருக்கிறது ஃபில் கலர். இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இதோட பார்டர் வருதுல்ல, இந்த பார்டர் மாதிரி இருக்கிறது பிளாக் கலர்ல இருக்கிறது ஸ்ட்ரோக் கலர். இதே சென்டர்ல இருக்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த ஆப்ஜெக்ட் ஃபில் பண்ணியிருக்கிறது ஃபில் கலர். ஸோ 2-3 விஷயம் நான் சொல்லிடுறேன் த்ரோட்டா உங்களுக்கு இல்லை ஃப்ளாட் ஸ்கெட்ச்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை நான் சூஸ் பண்ணணும், அதுக்காக எனக்கு யூஸ் பண்ணுறது தான் செலெக்ஷன் டூல். ஷார்ட்கட் வந்து வி. நான் இந்த ஆப்ஜெக்ட் கிட்ட போயிட்டு இப்படி நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் சூஸ் பண்ணும்போது அந்த கர்சர் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி காமிக்குதுல்ல, அந்த இண்டிகேஷன் வந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அங்கேருந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் மூவ் பண்ணேன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து அன்டச்சபிள் தான், நான் அதை எதுவுமே பண்ணிக்க முடியாது. இதே நான் அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி எனக்கு அந்த ஷேப் வரும்போது நான் மூவ் பண்ணேன்னா என்னால் மூவ் பண்ண முடியும். புரியுதா? இதே இந்த கார்னரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை டில்ட் பண்ணிக்கலாம். எத்தனை டிகிரி உங்களுக்கு ஆங்கிளில் வேணுமோ அதை நீங்கள் வந்து டில்ட் பண்ணிக்கலாம். அதே உங்களுக்கு டபுள் ஆரோ காமிக்குதுல்ல, அப்போ வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு அந்த ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். எனக்கு அந்த ஷேப் சேஞ்ச் ஆகாமல் என்னால் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா கீபோர்டில் ஷிஃப்ட்டுங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டே நீங்கள் அந்த ஆரோவை அழுத்துனீங்கன்னா அந்த ஷேப் வந்து சேஞ்ச் ஆகவே செய்யாது, உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும். சரி, அவ்வளோதான் ஓரளவுக்கு செலெக்ஷன் டூல். இதே டைரக்ட் செலெக்ஷன் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். டைரக்ட் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிடுறேன். இதில் நம்ம 4 ஆங்கர் பாயிண்ட் வச்சு தானே இப்போ இந்த ஷேப்பை பில்ட் பண்ணோம். இந்த 4 ஆங்கர் பாயிண்டில் ஒரு ஆங்கர் பாயிண்ட்டை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ மூவ் பண்ணுறேன்னு என்னால் மூவ் பண்ண முடியும். மெயினாக ஒவ்வொரு ஆங்கர் பாயிண்ட்டையும் மேனிப்புலேட் பண்ண முடியும் இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சுட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த்ரூ அவுட் இல்லஸ்ட்ரேஷன் ஆர் ஃப்ளாட் ஸ்கெட்சோட ப்ராசஸில் வந்து உங்களுக்கு டைரக்ட் செலெக்ஷன் டூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோதான். இப்போ இதோட ஆங்கிள் நான் சேஞ்ச் பண்ணனா கூட என்னால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு சைடு மட்டும் ஹேண்டில் மூவ் பண்ணணும்னா மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் டைரக்ட் செலெக்ஷன் டூல் அண்ட் செலெக்ஷன் டூலோட பர்பஸ். இதே பென் டூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் இல்லை, என்ன மாதிரி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இப்போ சிக்ஸாக் வேணாம், சாரி ஃபில் கலர் வந்து நான் நன்னுன்னு வச்சிடுறேன். இப்போ உங்களுக்கு ஃபில் கலர் வேண்டான்னா இந்த ஃபில் கலரில் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ரெட் பார் ஒன்று இருக்கு இல்லையா, இங்கே இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து நன்னாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே எனக்கு இப்போ ஒரு கர்வ் வேணும், இந்த இதெல்லாம் இல்லாமல் எனக்கு கர்வ் வேணும். இப்போ இந்த ஷேப் வந்து நீங்கள் முடிக்க போகிறதில்ல, எனக்கு இதோடய முடிச்சோன்னா நீங்கள் கீபோர்டில் எஸ்கேப் கீ
ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆர் பி கீ, பென் கீயோட ஷார்ட்கட் இருக்கு இல்லையா, பி சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த ஷேப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த பென் டூல் வச்சுட்டு கர்வ் எப்படி வரையுதுன்னு காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிட்டே மவுஸை விடாம நான் டிராக் பண்றேன்னா எனக்கு 2 ஹேண்டில் வருதுல்ல, அதான் அந்த கர்வோட லென்த்தை வந்து டிஃபைன் பண்றது. இப்போ நான் இப்படி பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு கர்வ் கிரியேட் ஆகுது. இப்போ நான் எதுவுமே மூவ் பண்ணலனாலும் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த கர்வ் வளையுது பாருங்க. இப்போ நான் இந்த இடத்துல வச்சுட்டு எனக்கு அடுத்த ஒரு கர்வ் வரணும்னா இப்படி அந்த ஹேண்டில் டிராக் பண்ணிட்டு கொண்டு வந்தேன்னா எனக்கு அடுத்த கர்வ். நான் அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு டிராக் பண்ணேன்னா அடுத்த கர்வ், அடுத்து அதே மாதிரி கர்வ் வரும். இப்போ எனக்கு இந்த இடத்துல இருந்து வர்றது கர்வ்டா வேண்டாம், ஏன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு கர்வ்டா தானே வருது. இந்த ஆங்கர் பாயிண்ட்ல ஒரு கிளிக் பண்ணிட்டு நீங்க வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு கர்வ்டா தான் வராது, ஸ்ட்ரைட்டா தான் வரும். உங்களுக்கு பென் டூல் பத்தி டீடைல் டியூட்டோரியல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு செப்பரேட்டாவே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ பேசிக்கா இவ்வளோதான். நம்ம டிஷர்ட் வரைய போயிடலாமா? ஓகே, இன்னொரு மெயின் திங் நான் சொல்லிடுறேன். இப்போ நான் ஒரு எலிப்ஸ் வரைகிறேன். எலிப்ஸோட ஷார்ட்கட் வந்து எல். இப்போ நார்மலாக எலிப்ஸ் நீங்கள் வரையணும்னா அந்த டூலை வச்சு வரையும்போது ஓகே, கைட்லைன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பட் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு பார்த்தீங்களா ஒரு ஓவல் அந்த மாதிரி ஷேப் தான் வரும். உங்களுக்கு பர்ஃபெக்ட் சர்க்கிளாக வரணும்னா கீபோர்டில் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டே நீங்கள் மவுஸை ட்ராக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான சர்க்கிள் உங்களுக்கு வரும். ஸோ நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடுறேன். இதோட பேஸ் கலர் லைட் பிங்க் ஒன்று கொடுத்துடலாம். ஓகே, நம்ம நார்மல் வேர்ட் டாக்குமெண்ட்லலாம் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன இது ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோமோ அதே தான் இங்கேயும். Ctrl+C Ctrl+V. இப்போ நார்மலாக இந்த ஆப்ஜெக்டை எனக்கு ஒரு காப்பி எடுக்கணும், நான் இதை ட்ராக் பண்ணி வச்சிடுறேன். காப்பி எடுக்கணும்னா Ctrl+C Ctrl+V கொடுத்தா எனக்கு ஒரு காப்பி கிரியேட் ஆகிடும். இந்த ஆப்ஜெக்ட்க்கு ஃப்ரெண்ட்லேயே எனக்கு ஒரு இன்னொரு காப்பி எனக்கு பேஸ்ட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு செலெக்ஷன் டூல் தான் வச்சிருக்கேன். Ctrl+C Ctrl+F அப்படின்னா பேஸ்ட் இன் ஃப்ரண்ட்னு அர்த்தம். இந்த ஆப்ஜெக்ட்க்கு ஃப்ரண்ட்லேயே எனக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிருக்கு. நான் இதோட கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இதுக்கு வந்து ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். இப்போ ப்ளூ கலர் வச்சிருக்கேன்னா இப்போ பிங்க் கலர் ஆப்ஜெக்ட் தெரியல தானே, பட் ஆக்சுவலி அதுக்கு பின்னாடி இருக்குது. இப்போ நான் இதை லைட்டாக இப்படி ட்ராக் பண்ணி மூவ் பண்ணேன்னா எனக்கு அந்த பிங்க் கலர் ஆப்ஜெக்ட் தெரியுது. இப்போ இதே சேம் சினாரியோ எனக்கு பேக் சைட்ல எனக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா Ctrl+C Ctrl+B, யா பேஸ்ட் இன் பேக். ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ கலர் சேஞ்ச் பண்றேன். ஒரு எல்லோ கொடுத்துக்கலாமா? எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு பார்க்கணும்னா இப்போ பாத்தீங்களா அந்த பிங்க் ஆப்ஜெக்ட்க்கு பின்னாடி எல்லோ கலர் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக இல்லஸ்ட்ரேட்டர் ஆர் ஃப்ளாட் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு காமன் கான்செப்ட் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை நான் டிஃபால்ட் மோடுக்கு கொண்டு வரதுக்கு ஷார்ட்கட் வந்து டி. அப்படின்னா அந்த கலர், அதாவது ஸ்ட்ரோக் கலர் வந்து பிளாக்னு மாறிடும், ஃபில் கலர் வந்து ஒயிட்ல இருக்கும். ஃபைலில் போய் பிளேஸ், நான் ஆல்ரெடி கொஞ்சம் க்ராக்கீஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, பிளேஸ் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இமேஜ் வந்து எம்பட் ஆகிருக்கு. சப்போஸ் எம்பட் பண்ணலன்னா கூட பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த டாக்குமெண்ட்குள்ளாடி உங்களுக்கு சேவ் ஆகும். சப்போஸ் எக்ஸ்டர்னல் ஃபைல் டெலீட் ஆனால் கூட இதில் எந்த ப்ராப்ளமும் வராது. நான் இந்த இமேஜை வந்து க்ராப் பண்ணிடுறேன், ஏன்னா எனக்கு இப்போதைக்கு பேக் போர்ஷன் தேவையில்லை. டிஷர்ட் ஃப்ரெண்ட் வச்சு என்ன பண்ணிடுறேன். அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்ட்போர்ட் சைஸை விட பெருசாக இருக்கு. ஸோ நான் அதை ரீசைஸ் பண்ணுறேன். தெரியும் இல்லையா, இந்த கார்னர் பிடிச்சி அந்த டபுள் சைட் வருது இல்லையா, நீங்கள் ட்ராக் பண்ணீங்கன்னா ரீசைஸ் ஆகிடும்.
ப்ரப்போர்ஷன் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்காக நான் ஷிஃப்ட் அழுத்திட்டே நான் ரீசைஸ் பண்றேன். ஸோ தட் ப்ரப்போர்ஷன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ இதை அப்படியே மூவ் பண்ணி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் கூட பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் இந்த இமேஜோட ஒப்பாசிட்டியை 50% கம்மி பண்ணிடுறேன். சப்போஸ் என்னோட ஒர்க் ஸ்பேஸ்க்கும் உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா விண்டோஸ்ல போய் ஒர்க் ஸ்பேஸ் எசென்ஷியல் கிளாசிக் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ என்னோட ஒர்க் ஸ்பேஸும் உங்களோட இதுவும் சேமா இருக்கும். ஸோ நான் இந்த இமேஜோட ஒப்பாசிட்டி வந்து 50% கொடுத்துருக்கேன். இது வந்து லேயர் 1ல இருக்கு. லேயர் இதில் இப்போ இந்த மாதிரி ஸ்டாக் இமேஜ் மாதிரி இருக்குல்ல, இதில் தான் லேயர்ஸ் இருக்கும். ஸோ லேயர் 1 நான் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இந்த லேயரை நான் லாக் பண்ணிடுறேன். ஸோ தட் நான் இதுக்கு மேலே வரைஞ்சாலும் இதுக்கு மேலே இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணி வரைஞ்சா இது அன்டச்சாக இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ நியூவாக ஒரு லேயர் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். அதில் வந்து ஃப்ளாட் ஸ்கெட்ச் அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போ வரைய ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஜஸ்ட் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க நீங்க கரெக்டான லேயர்ல தான் இருக்கீங்களா அப்படின்ட்டுன்னு. லேயர் கிரியேட் பண்ணி நீங்க டாக்குமெண்ட்ல நிறைய நீங்க எவ்வளோ ஒர்க் பண்ணாலுமே லேயர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதனால பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபால்ட் செட்டிங், டிஃபால்ட் கலர் மோட் சூஸ் பண்ணிடுறேன். ஸ்ட்ரோக் வந்து பிளாக்கு, ஃபில் வந்து ஒயிட். ஓகே, நான் பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூல் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நெக் டெப்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கிராக்கியோட சென்டர் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன்ல நான் அந்த ஸ்ட்ரைட் லைன்ல நெக் டெப்த்துக்கு ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஹை பாயிண்ட் ஷோல்டர்ல ஒரு பாயிண்ட், அப்புறம் ஷோல்டர் லைன்ல ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஆர்ம் டெப்த் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பாயிண்ட். நீங்க வேணும்னா இது இப்பவே கூட லைட்டா இப்படி நீங்க டிராக் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டா நான் ஒரு பெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டே ஒரு சின்ன பெண்ட் கொடுத்தீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கர்வ் வரும். அப்படியே இப்போ வேஸ்ட்ல ஒரு சின்னது, அப்படியே ஹிப் லென்த்துக்கு கொடுத்துட்டு இங்க இருந்து இப்போ நீங்க ஃப்ரீயா விட்டீங்கன்னா அந்த ஹேண்டில் அப்படியே மூவ் ஆகுது இல்லையா, இதை அவாய்ட் பண்றதுக்காக அந்த ஆங்கர் பாயிண்ட்லயே ஒரு கிளிக் கொடுத்துட்டு நீங்க எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு வரும். ஸோ இந்த அளவுக்கு நான் லென்த் கொடுத்துக்கிறேன், டிஷர்ட்டோட லென்த்து. இப்போ நான் இந்த லென்த் கொடுக்கும்போது பார்த்தீங்களா ஒரு பிங்க் கலர் லைன் வந்து எனக்கு கைட்லைன் தெரியுது, இதுதான் இதோட க்ளோஸ்ட் ஷேப் ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லைனை வச்சு ஒரு சின்ன கர்வ் பெண்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அகெயின் நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்கன்னா அது ஒரு கர்வ்டாக வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அதில் ஒரு கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அந்த நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ஆங்கர் பாயிண்ட் கிட்ட போகும்போது கர்சர் பக்கத்துல ஒரு சர்க்கிள் ஷேப் வருது இல்லையா, which means it's a closed object. அவ்வளவுதான். ஃபைன். ஸோ நம்ம இதுல வந்துட்டு 1/2 ஆஃப் த டிஷர்ட் வரைஞ்சிட்டோம். இந்த நெக்குக்கு வந்து வி ஷேப் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நான் கர்வ்ட் ஆக்கணும். அதுக்காக நீங்க பென் டூல்ல இப்படி ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இல்லைன்னா பென் டூல் சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வரும், அதை நீங்கள் இந்த ஆரோ கொடுத்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு அடிக்கடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எப்போவுமே பக்கத்தில் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளோட்டிங் இது ஆங்கர் பாயிண்ட் டூல் சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த லைன் எப்படி இருக்கிறேன்னா என்னால் இதோட கர்வ்னஸ் எல்லாம் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஹை பாயிண்ட் ஷோல்டர் ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, எனக்கு இது சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரக்ட் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி ஒரு கிளிக் பண்ணிட்டு இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதோட என்னோட டெப்த்தோட இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இந்த ஹேண்டில் வச்சு நீங்கள் இப்படி மாற்றினீங்கன்னா உங்களால் அந்த ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்காக ஒன் சைட் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ நான் ஸ்லீவ்ஸ் வந்து இதோடையே வரைஞ்சிடுறேன். இப்போ ஸ்லீவ்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம் டெப்த் லைன் தானே நம்ம பேஸாக வச்சு வரைவோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்ட் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி இந்த ஒரு லைன் இப்போ அதாவது இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து ஆர்ம் டெப்த் வரைக்கும் நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கு மட்டும் நம்ம ஒரு காப்பி எடுத்துக்க போகிறோம். நான் அதனால என்ன பண்ணுறேன், இந்த லைனுக்கு மேலே ஒரு சின்னதாக ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிட்டு Ctrl+C Ctrl+F பேஸ்ட் இன் ஃப்ரண்ட். ஸோ எந்த லைன் பேஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக மூவ் பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து நம்ம ஆர்ம் டெப்த் வரைக்கும் வரைஞ்சோம் இல்லையா, அந்த ஒரு லைன் மட்டும்தான் பேஸ்ட் ஆயிருக்கு. அகெயின் நான் காமிக்கிறேன். டைரக்ட் செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணி இந்த லைன் மேல சின்னதா டிராக் பண்ணிட்டு Ctrl+C Ctrl+F. ஓகேவா? அகெயின் நீங்க பென் டூல் யூஸ் பண்ணி இப்போ இந்த ஆங்கர் பாயிண்ட் கிட்ட போகும்போது ஒரு ஸ்லாஷ் சிம்பிள் காமிக்குதுல்ல, அப்படின்னா இந்த ஷேப்பை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம்னு அர்த்தம். இந்த ஷேப்பை நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸ்க்காக ஒரு சின்ன பெண்ட் கொடுத்துக்கிறேன். சின்ன பெண்ட் கொடுத்துட்டு அகெயின் பார்த்தீங்களா, இந்த கர்வ் ஷேப் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆங்கர் பாயிண்ட்ல ஒரு சூஸ் ஸ்லீவ்ஸ். இப்போ அகெயின் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக இப்படி வருது. க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஒரு சைடுக்கு ஸ்லீவ்ஸும் பாடியும் வரைஞ்சிச்சு. இப்போ நான் இந்த ரெண்டு ஷேப் மேலேயுமே செலக்ஷன் டூல் கிளிக் பண்ணிட்டு நான் இப்படி ட்ராக் பண்றேன். ட்ராக் பண்ணிட்டு மவுஸோட ரைட் கிளிக் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ரிஃப்ளெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ ரிஃப்ளெக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஹரிசாண்டல் ரிஃப்ளெக்ஷன், வெர்டிகல் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டான இருக்கு. நீங்க வெர்டிகல் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிவியூ நீங்க பாத்துக்கலாம் என்ன மாதிரி அது ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஷேப்பே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நமக்கு ஒரு ஃபிளாட் ஸ்கெட்ச்க்கு ரைட் அண்ட் லெஃப்ட்ன்னு சொல்லிட்டு ரெண்டுமே தேவைப்படும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்ச டிராயிங் வந்து அங்கேயே தான் இருக்கும். அதுக்கு மேல எனக்கு ஒரு காப்பி மட்டும் கிரியேட் ஆயிருக்கு. இந்த காப்பியை நான் ஷிஃப்ட் அழுத்திட்டே மூவ் பண்றேன். அப்படின்னா எனக்கு இந்த லைன் சேஞ்ச் ஆகாம, புரியுதுல, கீழே மேல போகாம அப்படி ஸ்ட்ரைட்டா வரும். ஸ்ட்ரைட்டா வரணுங்கிறதுக்காக நான் ஷிஃப்ட் அழுத்திட்டே பண்றேன். ஓகே, நமக்கு இப்போ வந்து ஒரு காப்பி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த பெண்டில் மட்டும் சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஸோ நான் என்ன பண்றேன், டைரக்ட் செலக்ஷன் டூல் யூஸ் பண்ணி இந்த கிளிக் பண்ணிட்டு இந்த ஹேண்டில் பிடிச்சி லைட்டாக ஒரு பெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் கர்வ்டாக இருக்கு இல்லையா? இப்போ நான் ரெண்டு இதையும் சூஸ் பண்ணி இப்படி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹோல் ஆப்ஜெக்டையே எடுக்கிறீங்கன்னா டைரக்ட் செலக்ஷன் டூல் சூஸ் பண்ணாதீங்க, செலக்ஷன் டூல் வச்சுக்கோங்க. அதுதான் ஆப்ஜெக்ட் மொத்தமாகவே உங்களுக்கு செலக்ட் ஆகும். ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிஃப்ளெக்ட் காப்பி ஷிஃப்ட் அழுத்திட்டே போறேன். ஸோ தட் ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு ஆகும். இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? உங்களுக்கு கைட்லைன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃபைன். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு ஹாஃபா இருக்கு இல்லையா டிஷர்ட். ஸோ இதை வந்து நம்ம ஒரே பீஸா மாத்தணும். அதுக்காக நான் செலக்ஷன் டூல் வச்சுட்டு இந்த ரெண்டையும் நான் இப்படி ட்ராக் பண்ணிடுறேன். இந்த ரெண்டு பீஸையும் ட்ராக் பண்ணி ப்ராப்பர்ட்டி பேனல்ல பாத் ஃபைண்டர்னு இருக்கும். பாத் ஃபைண்டர்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து யுனைட்னு இருக்கும். அந்த யுனைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா, இந்த ரெண்டு பீசஸ் தனித்தனியா இருந்தது யுனைட் ஆகி ஒரே பீசஸ் ஆயிடுச்சு. இப்போ டிஷர்ட்டோட ஃப்ரண்ட் வியூ நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்டிச் லைன் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு கார்மெண்ட் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்டிச் லைன் வருதோ அது எல்லாமே நீங்க ஃபிளாட் ஸ்கெட்ச்ல வந்து டினோட் பண்ணணும். இதை நான் ஈஸியா எப்படி பண்ணலான்னு சொல்றேன். இப்போ இந்த ஸ்லீவோட எண்டில் யூஸ்வலா உங்களுக்கு வந்து ஹெம்லைன் இருக்கும் இல்லையா? அதுல வந்துட்டு நான் இந்த டைரக்ட் செலக்ஷன் டூல் சூஸ் பண்ணிட்டு இந்த லைன் மேல ஒரு ட்ராக் பண்றேன். ஸோ தட் எனக்கு இந்த ஒரு லைன் மட்டும் செலக்ட் ஆயிருக்கும். Ctrl+C Ctrl+F பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் நம்ம இதுல சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த ஃபில் கலர் வந்து நான் நன்னு கொடுத்துடுறேன். இப்போ வந்து கீபோர்டில் ஆரோ இருக்கும் இல்லையா? அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் ஆரோ இருக்கும்ல. ஸோ நான் அப் ஆரோ நான் கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 2 கிளிக் கொடுத்தேன்னா எனக்கு அந்த லைன் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. இதோட ஸ்ட்ரோக் விட்த் வந்து நான் கம்மி பண்ணுறேன். வெயிட்டை வந்து நான் கம்மி பண்ணுறேன். 0.5 பிக்சல் அப்படின்னு வச்சிடுறேன். ஸ்ட்ரோக்கோட இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள போனீங்கன்னா டேஷ் லைன் சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறதுல. ஸோ டேஷ் லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. இது 12 பாயிண்ட் இருக்கு. இவ்வளோலாம் நமக்கு தேவையில்ல. 1 பாயிண்ட் டேஷும் 1 பாயிண்ட் கேப்பும் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு 2 பாயிண்ட் டேஷ் கொடுத்து பார்ப்போம். ஃபைன்.
இப்போ கொஞ்சம் பெட்டர். ஸோ என்ன பண்ணோன்னு பார்த்தீங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த லைனை சூஸ் பண்ணி நான் அகெயின் இந்த ஸ்லீவ்க்கு பண்ணுறேன். டைரக்ட் செலெக்ஷன் டூல் சூஸ் பண்ணி லைனை காப்பி இதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணுறோம். அப்போ அந்த ஒரு லைன் மட்டும் செலக்ட் ஆகிடும். இப்போ Ctrl+C Ctrl+F கீபோர்டில் அப்வர்ட்ஸ் ஆரோ ஒரு 2 பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். இப்போ இதோட ஸ்ட்ரோக் விட்த் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரோக் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கோங்க. வெயிட் வந்து 0.5 கொடுக்குறேன். டேஷ்ட் லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேஷோட லென்த் வந்து 2 பாயிண்ட்டும் கேப் வந்து 1 பாயிண்ட்டும் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிடும். நெக்லைனில் வந்து ஸ்டிச் லைன் ஆட் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். நான் ஆங்கர் செலெக்ஷன் டூல் சூஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் அதில் ஒரு ட்ராக் பண்ணிவிட்டு Ctrl+C Ctrl+F ஃபில் கலர் வந்து நன் ஆக்கிடுங்க. நான் கீபோர்டோட டவுன் ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணி 1 2 2 பாயிண்ட்டுக்கு கீழே கொண்டு வரேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு இந்த சைடு நான் இப்படி இங்கேருந்து இப்படி ஓகே டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த பாயிண்டை மட்டும் ஒவ்வொன்றா இப்படி கொண்டு வரலாம். தட்ஸ் ஓகே. பட் எனக்கு 2 சைடும் பேரலாக ஒரே மாதிரி வரணும், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் இருக்கணும்னா செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. செலெக்ஷன் டூல் எடுத்துட்டு இந்த ஷேப்பை வந்து நம்ம என்லார்ஜ் பண்ணலாம். 2 சைடும் ஈக்குவலாக என்லார்ஜ் பண்ணுறதுக்கு ஆல்ட் அல்லது ஆப்ஷன் கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கீபோர்டில். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டே இந்த ஷேப்பை நீங்கள் ட்ராக் பண்ணீங்கன்னா பேரலாக 2 சைடும் ஒரே மாதிரி மூவ் ஆகிறது தெரியுதா? ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ மேலேயுமே கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக அதே ஷேப் உங்களுக்கு வந்துடுச்சு. கொஞ்சம் இதோட ப்ராப்பர்ட்டியை நான் சேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு டேஷ் லைனாக மாற்றணும். இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஸ்ட்ரோக் லைன் போய் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே இங்கே அப்ளை பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டியே நீங்கள் இந்த லைன் இந்த ஸ்ட்ரோக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து ஐ ட்ராப்பர் டூல்னு ஒன்று இருக்கும். ஷார்ட்கட் வந்து ஐ. ஸோ ஐ கிளிக் பண்ணி எதோட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணுமோ அதில் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே அந்த லைனோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்ளை ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக இருக்கு. இப்போ நெக் லைனுக்கு நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணமோ அதே இது பாட்டம் லைனுக்குமே நம்ம பண்ணிக்கலாம். டைரக்ட் செலெக்ஷன் டூல் ஷார்ட்கட் வந்து ஏ சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லைனை காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C Ctrl+F கீபோர்டில் அப் ஆரோ நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஃபில் கலர் நன் கொடுத்துக்கிறேன். அகெயின் ஐ ட்ராப்பர் டூல். இந்த லைனோட ப்ராப்பர்ட்டி எனக்கு காப்பி பண்ணுறதுக்காக ஐ ட்ராப்பர் டூல் காப்பி பண்ணிட்டேன். ஸோ யா, இப்போ வந்து டிஷர்ட்டோட ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எனக்கு வந்து பேக் லைன் வந்து நான் பேக் நெக் வரும் இல்லையா, அதை வந்து நான் டினோட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணலாம்னா, ஒரு டிஷர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பேக் நெக்கும் சேர்ந்து தானே தெரியும். பென் டூல் எடுத்துக்கோங்க. இந்த ஷேப் கொடுத்துட்டு ஐ ட்ராப்பர் டூல்ல நமக்கு ஸ்டிச் லைன் செலக்ட் ஆயிருக்கு. நான் அதை சேஞ்ச் பண்றேன். எனக்கு இதோட ப்ராப்பர்ட்டி வேணும். ஸோ இதில் வந்து நான் கர்வ் கொடுக்குறேன். ஸோ செலக்ட் ஆங்கர் பாயிண்ட் டூல் எடுத்துட்டு ஒரு சின்ன பென் ஃபில் வந்து இப்போ நான் என்ன பண்ணலான்னா, இப்போ இதுக்கு நான் ஒரு கலர் கொடுக்க போறேன். ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் டினோட் பண்ண போறேன்னா எனக்கு இது போதும். பட் எனக்கு இந்த பேக் ஷேப்பே நான் கொடுத்து நான் அதில் கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இதே பென் டூல் எடுத்து இந்த பாயிண்ட்க்கு மேலே இந்த அப்படி ஷேப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது ஒரு இந்த ஷேப் நீங்கள் ரஃபாக தான் வரைய போறீங்க. ஏன்னா இது வந்து நான் பேக்ல சென்ட் பண்ணுறேன். இப்போ செலெக்ஷன் டூல் சூஸ் பண்ணி இந்த ஷேப்பை ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்ச் சென்ட் டு பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன வரைஞ்சோமோ இதுக்கு பின்னாடி போய் தான் இந்த நெக்கோட ஷேப் வந்து சேவ் ஆகும். இதோ
பேக் நெக் அப்படிங்கிற வேரியேஷனுக்காக நான் வந்து ஃபில் கலர்ல லைட் கிரே கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து பேக் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இங்கேயுமே நம்ம ஸ்டிச் லைன் ஆட் பண்ணலாம். அகெயின் டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த லைன் மேல ஒரு ட்ராக் பண்ணி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் எஃப் ஃபில் கலர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். லைட்டா ட்ராக் பண்ணிட்டு ஸ்டிச் லைனோட ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணிடுறேன். ஸோ தட்ஸ் இட். ஒரு டிஷர்ட்டோட வியூ உங்களுக்கு தெரியுதா? நான் வந்து இப்போ டெம்ப்ளேட் லேயரை வந்து ஹைட் பண்ணிடுறேன். ஸோ டிஷர்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இது வந்து இந்த டிஷர்ட்டோட ஃப்ரண்ட் வியூ. ஓகேங்களா? இதோட பேக் வியூ நான் வரையணும்னா சிம்பிளாவே நம்ம வரைஞ்சிடலாம். இந்த ஷேப் அப்படி காப்பி பண்ணுங்க. இன்னொரு சிம்பிள் காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் என்னன்னா, இப்படி இந்த ஷேப் அப்படி எடுத்துட்டீங்களா, இதை வந்து நம்ம குரூப் பண்ணிடலாம். குரூப் பண்றது எதுக்குன்னா, இப்போதைக்கு எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்டா இருக்கு இல்லையா? இப்போ ஸ்லீவ் வந்து நீங்க பிரிச்சிங்கன்னா பிரிஞ்சிடும், இந்த ஸ்டிச் லைன் தனியா வந்துடும். ஸோ ஆக்சிடென்டா நம்ம ஏதாவது மூவ் பண்ணிட்டோம்னா இந்த ஷேப்பே கொலாப்ஸ் ஆயிடும். அதுக்காக நான் கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு இந்த ஷேப் மொத்தமா நான் குரூப் பண்ணிடுறேன். ஸோ எல்லாமே அப்படி ட்ராக் பண்ணி எடுத்துட்டு குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அப்படி இல்லைன்னா கூட ஆப்ஜெக்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி பண்ணீங்கன்னா இப்போ இந்த ஷேப் நான் சேஞ்ச் பண்ணா மொத்தமா தான் வரும். ஆக்சிடென்டா கூட எனக்கு மாறிடாது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து நான் இதோட ஒரு காப்பி ஒன்று கிரியேட் பண்ண போறேன். அதுக்காக ஷார்ட்கட் ஒன்று சொல்றேன். நீங்க கீபோர்ட்ல வந்து ஆல்ட் ஒரு ஆப்ஷன் நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டே, இப்போ ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த ஆரோ பக்கத்துல இன்னொரு குட்டி ஆரோ ஒன்று காமிக்குதுல, ஒயிட் கலர் ஆரோ, which means இன்னொரு காப்பி செலக்ட் பண்ணுது. நீங்க அதை கிளிக் பண்ணிட்டே ட்ராக் பண்ணீங்கன்னா இன்னொரு காப்பி வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா கூட நீங்க காப்பி பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பை டைம் உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆயிடும். இப்ப வந்துட்டு இந்த ஸ்டிச் லைன் எல்லாத்தையும் இந்த ஷேப்பை நான் ஆல்டர் பண்ண போறேன் இல்லையா? ஸோ அதுக்காக நான் இப்போ இதை அன்குரூப் பண்ணிடுறேன். இந்த ஷேப் அந்த ஃப்ரண்ட்டுக்குன்னு நான் வரைஞ்சதை நான் அஃபெக்ட் பண்ணிக்கல. பேக்குக்காக இந்த ஷேப்பை வந்து நான் அன்குரூப் பண்ணிடுறேன். அன்குரூப் பண்ணிட்டு இந்த ஸ்டிச் லைன் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிடுறேன். இந்த ஸ்டிச் லைன் டெலீட் பண்ணிட்டு, இதுதானே பேக்கோட ஷேப் வரும். பண்ணிட்டு இந்த ரெண்டு ஷேப்பையும் கிளிக் பண்ணிட்டு நம்ம பாத் ஃபைண்டர் யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஓகே ஃபைன். இப்போ வந்து அந்த ரெண்டு ஷேப்பும் எனக்கு யுனைட் ஆயிடுச்சு. இது வந்து பேக் ஷேப் மாதிரி தெரியுது. ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து நான் ஸ்டிச் லைன் வந்து ஆட் பண்ணும். அதுக்காக அகைன் டைரக்ட் செலெக்ஷன் டூல் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஒரு லைன் மட்டும் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் எஃப் டவுன் ஃபில் கலர் வந்து நன் கொடுத்துக்கிறேன். அகெயின் அந்த என்லார்ஜ் பண்றதுக்கு சாரி ஆல்ட் நான் கிளிக் பண்ணாம பண்ணனால ஒன் சைட் மட்டும் வருது. இதே நீங்க ஆல்ட் கிளிக் பண்ணிட்டே ட்ராக் பண்ணீங்கன்னா டபுள் சைடு வரும். ஓகே வந்துருச்சு. இப்போ இதோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்றேன். ஐ ட்ராப்பர் டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் ஐ நான் கிளிக் பண்ணேன்னா சாரி ஃபில் கலர் வந்து நல்ல வச்சிடணும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம பேக்குமே ஃபில் கலர் லைன் வந்து ஸ்டிச் லைன் வந்து கொடுத்துட்டோம். தட்ஸ் இட். இப்போ இது எல்லாத்தையும் அகெயின் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து டிஷர்ட்டோட ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ நம்ம பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். சென்ட் டு பேக் கொடுத்துட்றேன். ரொம்பவே சிம்பிளா நம்ம வந்து ஒரு டிஷர்ட்டோட ஃபிளாட் ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் நிறையவே ஃபிளாட் ஸ்கெட்ச் வீடியோஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் வீடியோஸ் போடுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஃபேஷன் டிசைனிங் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.